அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பலன்கள் 12 ராசி மற்றும் 12 லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில எந்தெந்த ராசிகளாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறப்பாகவும் மிக யோகமாகவும் இருக்கு, எந்தெந்த ராசியெல்லாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை ஒரு தொகுப்பா இந்த பதிவுல கொடுத்திருக்கோம். இந்த பதிவுல 12 ராசி மற்றும் 12 லக்னத்துக்கான பலன்கள் இருக்கும் ஒரு காம்போவா. முழு பதிவை டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இது ரெண்டையும் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பலன்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி வருது, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்போது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பலன்களை ரொம்ப டீடைலா 12 ராசிகளுக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, பொதுவா இயற்கை சுபர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் 3ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது அவ்வளவா சிறப்பாக சொல்லப்படல. இருப்பினும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அது விதிவிலக்கு. அதாவது குரு பகவான் நமக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக வருவாரு. அதாவது பாகியாதிபதி விரையாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு. அது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்துல 9ஆம் அதிபதியாகி குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது குற்றமாக இருந்தாலும் குரு பகவானுடைய சமசப்தம பார்வை நமக்கு 9ஆம் ஸ்தானத்து மேலே பதிகிறதுனால அது பெரிய அளவுல பாதிப்புகளை தராது. எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பாதகமான பலன்கள் எதுவும் இல்ல. நிறைய நல்ல விஷயம் சுப மாற்றங்கள் தான் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நிகழ போகுது. முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்பு இடமாற்றத்தை உறுதி செய்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்துது. வெளிநாடு பயணங்கள் முயற்சி பண்றீங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு பயணங்கள்லாம் அந்த நேரத்துல சாதகமான வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு மாற்றம் ஆவீங்க. எனவே உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்தை இந்த கிரக அமைப்பு உறுதி செய்து அதுலயும் 7.5 சனியில விரைய சனி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விரைய சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட் அதிகமா கொண்டு வந்து சேர்க்கும். எனவே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ எழுச்சி பெற்று நிற்கும். எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. தற்போது இருக்கிற சூழ்நிலையிலே நம்ம வண்டியை நகர்த்த முடியாது, ஏதாச்சும் ஒரு நல்ல சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குணத்தை அதிகரிக்கும். மே 14க்கு மேல தொழில் உத்தியோகம் ரீதியா நல்ல மாற்றங்களை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல கிடைச்சிடும். உடைய முயற்சிகள்ல வெற்றின்னு அர்த்தம். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் அமர்றாருன்னா உடைய சுய முயற்சியால நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் அடைய போறீங்கன்னு அர்த்தம். உடைய முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எனவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த நேரத்துல சுயமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்கு வரும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடு பண்றதுக்குலாம் அதிகபட்ச வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல 7.5 சனியில விரைய சனி நடந்துட்டு இருக்கு. எதுலயும் அகலக்கால் வைக்காம எல்லாத்துலயும் ஒரு லிமிடேஷனோட டிராவல் பண்றது நல்லது. கடன் வாங்கி அதிகமா இதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க மேற்கொள்றது நல்லது. ரொம்ப ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த நேரத்துல கண்டிப்பா பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு கடன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடன் உடனே அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஏன்னா 6ல கேது இருப்பாரு, அது பெரிய பலம். ஆல்ரெடி நீங்க ஒரு கடன் வாங்கிருக்கீங்க, தொழில் நிமித்தமா கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட். எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா தான் அந்த காலகட்டம் இருக்கும். நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படும். தொழிலும் உத்தியோகமும் மாற்றம் அடையும். மாற்றத்திற்கான காலம். அந்த மாற்றங்களை இப்ப செய்யலாம், தாராளமா தைரியமா செய்யலாம். மேலும் இந்த நேரத்துல என்ன ஒரு மைனஸான ஒரு விஷயம்னா குரு 3க்கு வந்தாலே பய உணர்வை கொடுத்துருவாரு. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பத்தன்மையை கொடுத்துருவாரு. சந்தேகத்தோடையே எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டிய ஒரு மனநிலை இப்ப எழுச்சி பெற்று நிற்கும். நிறைய பேருக்கு பயம், கெரியர் சம்பந்தமான பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் இப்ப ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களை பக்குவப்படுத்த போகுது, உங்களை தெளிவடைய வைக்க போகுது, ஒரு புரிதலை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்துல
பயத்தோட ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ல போய் முடியும். எனவே எதை நினைச்சும் கவலைப்படாம நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா இறங்கி பண்ணுங்க. அதுல நிச்சயமா நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் சிறப்பு தான். எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவாலாம் இல்ல. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல நிறைய பிரஷர் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். விரயத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும், குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் தொழில் உத்தியோகத்துல பணி சுமை அதிகரிக்கும். நிறைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களை தான் எதிர்பார்ப்பாங்க நீங்க ஒர்க் பண்ற இடத்துல. அதே சமயத்துல மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போனார்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் இப்ப கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் நீ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இடத்திலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 7.5 சனியில விரய சனி நடக்கிறதுனால எதையும் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் திணற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏதோ நம்மளுக்கு அதிகமா சுமையை கொண்டாந்து திணிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அது மட்டும் தான் மைனஸா இருக்கு. ஆனா எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாயுடைய ராசியில பிறந்த நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமையை படைத்தவங்க தான். செவ்வாயுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தான். ரொம்ப ஆளுமை திறமை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான். சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு லைஃப்ல அப்படியே சின்னதா க்ரோ ஆகி லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுதான் வந்து இந்த மேஷத்துடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது. எனவே மேஷ ராசியில பிறந்தவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கிற வல்லமையை உள்ளடக்கியவர்களா தான் இருப்பாங்க. அதனால இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து ஒரு சுபத்துவமான மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்துல ஒரு நல்ல புரிதலோட நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை இந்த காலகட்டம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். தொழில் உத்தியோகம் இந்த குரு பயிற்சியில நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயமாக சுப மாற்றத்தை கொடுக்கும். மே 14க்கு மேல மிக முக்கியமான மாற்றங்களை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமா நீங்க அறுவடை செய்யலாம். தற்போது உள்ள சூழ்நிலை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு ஏற்றமோ ஒரு முன்னேற்றமோ தென்படல. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை நிறைய பேர் வந்து இழந்திருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தொழில நிறைய பேர் விட்டுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மந்த்லி பிளானர்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்ணல. மந்த்லி பிளானர்லாம் கொஞ்சம் அன்ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்றதுனால தற்போது இருக்கக்கூடிய அசௌகரியமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மே மாதம் வரைக்கும் நீடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா மே மாதத்துக்கு மேல நிச்சயமாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் இப்போ நமக்கு ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கு. ஜென்மத்துல குரு இருக்கும்போது நமக்கு ஒரு புரிதலே இருக்காது. நம்ம என்ன பண்றோம், நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் தன்மை இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய குழப்பம் வரும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேக குணம் வரும். இது குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு தலை தூக்கி நிற்கும். குழப்பத்தை தான் இந்த ஜென்மகுரு கொடுக்கும். ஜென்மகுரு விலகிற காலகட்டம் மிக தெளிவான காலகட்டமா இருக்கும். ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். நல்ல அக்யூரேட்டா உங்களுடைய பேத்தை நீங்க கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனவே சிந்தனை தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோகத்துல சுப மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதற்கான அடித்தளம் தற்போது இருக்கிற ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்படும். லாப சனி அப்படின்னு சொல்றோம். மார்ச் 29ல சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு லாப சனி வந்து நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இருப்பினும் நிறைய பேருக்கு ஒரு சுபத்துவமான மாற்றத்தை கொடுக்கல. அது காரணம் என்னன்னா இப்ப நமக்கு ஜென்மகுரு நடந்துகிட்டு இருக்கு. மேலும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கு. இந்த காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்ஃபேவர் தான். குரு பயிற்சிக்கு பிறகுதான் நீ எதிர்பார்க்கிற மாற்றம், நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே மே 14க்கு மேல நிச்சயமாக தொழில் உத்தியோக ரீதியா சுப மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல நிச்சயமாக கிடைச்சிடும். அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அதுக்கான ப்ரீ ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தொழில் வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலும் நிறைய பேருக்கு தொழில்ல இடமாற்றம் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூருக்கு போகும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பயணங்களால ஆதாயம் உண்டு. வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்ப நீங்க சாலிடா ட்ரை பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை நமக்கு கொடுக்கும். எனவே தொழில் உத்தியோகம் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியில ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஏற்றம் மே 14க்கு மேல நிச்சயமாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் மே மாதத்துக்கு மேல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா குருவுடைய பார்வை வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துருவாரு. 10ஆம் இடம் மிக சுபத்துவமான நிலை அடையுது. ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நமக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். நிரந்தரமான ஒரு தொழில் இல்ல, நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நிரந்தரமான ஒரு தொழில் உத்தியோகத்தன்மை இப்ப தென்பட ஆரம்பிச்சிடும். மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோக ரீதியா நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு.
முதலாவதா தொழில், உத்தியோகம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்துல சனி பகவான், ஜென்மத்துல குரு, குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா போதும். இந்த நேரத்துல தொழில், உத்தியோகத்துல அற்புதமான வெற்றியை நிச்சயமா நீங்க அடைந்தே தீருவீங்க. ஜீவன சனி வந்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்துரும். உத்தியோகமே இல்லாம வீட்டுல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு உங்களை போக வச்சிரும். பொருளாதார தேவையை அதிகப்படுத்தும். அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நீ ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ தொழிலோ பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே இந்த நேரத்துல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, மேலும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு. இது வந்து இந்த குரு பயிற்சியில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும், அந்த தொழில்ல மாற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னாக்கா அது இந்த நேரத்துல சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. சனி பத்துக்கு வந்துட்டாலே தொழில் உத்தியோகத்துல அதிகமான சுமையை தூக்கி கொடுத்துருவாரு. அதுல ஜென்ம குரு நமக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும். கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த விடாம பண்ணும். இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். எனவே தொழில் உத்தியோகத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பிரஷரான தன்மை இருக்கும். இருப்பினும் அது நமக்கு சாதகமான போக்கையை கொடுக்கும். நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப நாள் கவலைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணும். அதே போல இந்த டைமிங்ல டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். டைமே பத்தல, ஒரு வேலைக்கு போறேன், ஒரு தொழில் பண்றேன், ஃபேமிலி கூட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது ஒரு பெரிய குறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். இந்த நேரத்துல தொழில் உத்தியோகத்துக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுப்போம். எனவே டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல அதிகமா இருக்கும். மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சில தடை தாமதத்தோட நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். நம்ம அந்த பொறுப்பை ஏத்துக்கலாமா, இல்ல அதை நம்ம குயிட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லயே நம்ம டிராவல் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தெல்லாம் கொடுக்கும். வர வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதை சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தில் இருக்க ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஹெவியான டாஸ்கா இருந்தாலும் சமாளிச்சிடுவாங்க. அதை எளிமையா ஈஸியா அதை நகர்த்திட்டு வந்துருவாங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு தனி பாசிட்டிவான விஷயம். எனவே தொழில் உத்தியோகத்துல சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய வல்லமை உங்ககிட்ட டிஃபால்ட்டாவே உண்டு. அதனால வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கடத்து போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதே மாதிரி தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஹைலி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சனி வந்து ஜீவனத்துல வரும்போது தொழில் சம்பந்தமான யோசனையை அதிகமா கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான யோசனையை கொடுக்கும். கொஞ்சம் அதுல நிதானமா கவனமா டிராவல் பண்றது நல்லது. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடாதீங்க. கையில இருக்கிற பணத்தை எதுலயாச்சும் கொண்டு போய் முடக்க வைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்க இன்வெஸ்ட் பண்ணினா அதுல ஒரு ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா டிராவல் பண்றது நல்லது. அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பிசினஸ் பண்றதுலாம் இந்த நேரத்துல அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. ஏன்னா சனி பார்வையெல்லாம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கும். குரு பார்வையும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை 7ல இருக்கிறது கொஞ்சம் குழப்பம் தான். பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால மூன்றாவது நபரை நம்பி நிச்சயமா நீங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தனியா அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் அட்வைசபிள் கிடையாது. ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா குழப்பம் எதுவும் இல்ல. கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இப்போ நல்ல மாற்றம் ஏற்பட போது நீங்க எதிர்பார்த்த மாற்றம் உங்களுடைய மனதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அதெல்லாம் தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமாக ஏற்படும். முதலாவதா தொழில் உத்தியோகம் இதுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள்ல ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிரும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த இந்த பிரஷர் தன்மை எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருந்த அந்த மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். இந்த உத்தியோக மாற்றம் உங்களுக்கு பிடித்த உத்தியோக மாற்றமாக இருக்கும். ரொம்ப நாளா ஒரு நிரந்தர வேலையை தேடிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை நான் கிடைக்கல, படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த நேரத்துல நல்ல வேலை, படித்த படிப்புக்கான வேலை, எதிர்பார்த்த வேலை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வெளிநாடு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது இந்த நேரத்துல கைகூடி வரும். ஏன்னா 6 கூடியவனாக குரு பகவான் நமக்கு வருவாரு. 6 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய யோகம், திடீர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே 6 கூடியவன் 12ல இருக்கிறதுனால இந்த திடீர் விபரீத ராஜயோகம் நமக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகி வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். நிறைய பேரு கடல் தாண்டி அல்லது நீங்க வசிக்கிற ஊரை தாண்டி, நீங்க வசிக்கிற
படிக்கிற மாநிலத்தை தாண்டி போகக்கூடிய யோகம்லாம் இந்த நேரத்துல நமக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். மேக்சிமம் வெளிநாடு முயற்சி பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து தொழில் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல தொழில நல்ல வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். தொழில் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பார்வை 10ஆம் இடத்துல இருந்து விலகிட்டு அதனால தொழில ஒரு நிம்மதி, தொழில ஒரு நல்ல மாற்றம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அபாரமான அபிவிருத்தி இதெல்லாம் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் தொழில இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ல போயிட்டு இருந்த அந்த தன்மையெல்லாம் இப்ப டோட்டலா மாற ஆரம்பிக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு அட்வைசபிள் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற நஷ்டங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். சோ அதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் இது. தொழில்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நீ ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி செயல்படுறது நல்லது. யோக தசை நடக்கிறவங்க கண்ணை மூடிக்கிட்டு இறங்கலாம். நிச்சயமா அதுல நமக்கு சாதகமான போக்கு தான் இருக்கும். அவயோக தசை நடக்கிறவங்க, அதே போல ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி இவங்களுடைய தசையில நடக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை, வருத்தமான நிலை இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே போல வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட கோபமான மனநிலை அதிகமா வெளிப்படுத்தாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுங்க. ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல கேது இருக்கும்போது என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுவோம். எனவே அந்த பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா நம்முடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறது நல்லது. அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டாக்கா இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த கவலைகள் இந்த நேரத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றத்தையும் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் இதுல இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றங்களை பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஜீவனஸ்தானத்திலிருந்து குரு லாபஸ்தானத்துக்கு போறது தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்துரும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அத்துணை வழிகளையும் நமக்கு இந்த காலகட்டங்களில் காமிச்சிடும். மே 14ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லைன்னா கண்டிப்பா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல தொழில் இல்ல, ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு உண்டு. சனி பகவான் அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நமக்கு சக்சஸ் கொடுக்காது. நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு போவோம், அது தடைப்பட்டு போகும், தாமதப்பட்டு போகும். ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கல, நான் இறங்குற விஷயத்துல தடைப்படுது, தாமதப்படுதுன்னு யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா அமையாது. நீங்க ஒரே விஷயத்தை கான்ஸ்டன்டா ஒரு 3-4 வாட்டிக்கு மேல பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அஷ்டம சனியில நீங்க இந்த சூட்சமத்தை மட்டும் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஏமாற்றத்தை மட்டுமே தரும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எனக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எண்ணாதீங்க. இந்த நேரத்துல 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அந்த 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நிலைத்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சதுன்னா அது ஒரு நிலையான தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. வர மாதிரி டக்குன்னு போயிடும். அதுவே 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால ஆரம்பத்துல தடைப்படுது, ஒரு விஷயம் அபசகுணமா நடக்குது, நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை செய்ய விட முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே என்ன முகுத்தி வைக்குது அப்படின்னாக்கா அதை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இந்த காலகட்டம் இப்படிதான். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சோதனைகளை கடந்து நம்ம நமக்கான இடத்தை அடையணும். அதுதான் சனி பகவான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. முயற்சி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் சனி பகவான் செக் பண்ணுவாரு. ஏன்னா சனி செக்கிங் பிளானட். அதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அஷ்டம சனியில செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷனை கொடுத்தாலும் இந்த பர்சன் ஏங்குறாங்களா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால குழப்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி பயணிங்க. ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயமா நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில், ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியா இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும். தொழில் ரீதியா ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். இருப்பினும் கூடுதலா எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு வருதோ அவ்வளவு தலைவலி இருக்குன்னு அர்த்தம். அதனால மேஜரா பெரிய பொறுப்புகள்லாம் நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலகட்டமும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால யோசிக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சனி பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு மாதிரி பிரஷரா இதை விட்டுட்டு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நம்ம கொடுக்கிற மாதிரியான ஒரு பிரஷர் தன்மையை தான் கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய சூழ்நிலையின் காரணமாக கிடைக்கிற வேலையை நம்ம பார்க்க வேண்டிய
கட்டாயத்துல இருப்போம். அதனால நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஒரு வேலையை பிடிச்சி பண்றதை விட நிறைய பேர் பிடிக்காம தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்காது. அதனால வர வாய்ப்பை நழுவ விட்டுற வேண்டாம். வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிரஷர் தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதுதான் சூரியனுடைய ஒரு ராசி. சூரியனுடைய ராசியில வரக்கூடிய நம்மளுடைய நட்சத்திரங்கள் நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். எனவே தொழில் உத்தியோகம் சோதனையாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மற்றும் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. 4-7க்குரிய ஒரு கிரகமாக குரு பகவான் வந்துருவாரு. அவர் கேந்திர ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் இருப்பது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடையும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருப்பது அவ்வளவாக சிறப்பாக சொல்லப்படல. 10ல் குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற வாசகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 4-7க்குரிய ஒரு குரு பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண்டிப்பா உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். நீங்க ரொம்ப நாளா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கும். அதே போல தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ நடக்கும். இந்த மாற்றத்திற்கான ஒரு காலகட்டம் தான். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஃபால்ட்டா பிரஷரான ஒரு தன்மை இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சனி கண்டக சனியா 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும். தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை, தாமதம், தடுமாற்றம் அது ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏற்படும். ஒரு விஷயத்துல தெளிவா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனை இது கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கும்போது மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நமக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும். ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றங்களா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்புலாம் அந்த காலகட்டங்களில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக மே 14ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு சிறப்பான முறையில் அமைஞ்சிரும். ஆனா அந்த தொழில் உத்தியோகம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஏற்படுது. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி உத்தியோகம், தொழில மாற்றம் செய்யும் பொழுது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை விட்டுறாதீங்க. அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஹை ரிஸ்க் எதுலயும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி தொழில் உத்தியோகம் ஸ்மூத்தா போகும். மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. கொஞ்சம் அதுல ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய எஃபோர்ட் எந்த அளவுக்கு அதுல கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கும்போது அதுல நல்ல ரிசல்ட்டை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மாற்றம் கட்டாயமா உண்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, சொந்த ஊர்ல இருக்க முடியாது, ஃபேமிலியோட இருக்க முடியாது. கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டக சனியில ஃபேமிலி கூட இருந்தோம்னாக்கா, குறிப்பா திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோட இருந்தாங்கனாக்கா அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆல்ரெடியே கண்டக ஸ்தானத்துல இருந்த ராகு ஃபேமிலி, வாழ்க்கை துணை இதுல எல்லாம் ஒரு மாதிரியான குழப்பங்களை கொடுத்திருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி 7ஆம் இடத்துக்கு வரதுனால அதிகமா கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம். அதனால பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது தொழில் உத்தியோகம் ரீதியா அப்படின்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 12க்கு மேல குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல தன்னுடைய சுய நட்சத்திரத்துல ஆகஸ்ட் 12க்கு மேல சஞ்சாரம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முயற்சிகள்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துரும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஆகஸ்ட் 12க்கு மேல நமக்கு ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கிற அந்த போட்டி தன்மை, நமக்கு இருக்கிற அந்த பிரஷர் தன்மை அதெல்லாம் அந்த ஆகஸ்ட் 12க்கு மேல குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் உத்தியோகத்துல இருந்த குழப்பம், உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, குறிப்பா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுல கொஞ்சம் கிளியரா இருக்கணும். சின்னதா உங்களுடைய முதலீட பண்ணி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணக்கூடாது. அதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக பயணம் செய்யறது, இதெல்லாம் அந்த நேரத்துல ரொம்ப ஃபேவரா இருக்கும். சனி 6ல இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா வராங்களோ அவங்களெல்லாம் எளிமையா நீங்க வெற்றி கொள்வீங்க. அந்த
அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் மிகச் சிறப்பான முறையில் கிடைக்கும். கேதுவும் வந்து பார்த்தோன்னா மே 18 லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. லாப கேது பொருளாதார ரீதியா ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும். சனி பார்வை 12ல பதியறதுனால கூடவே நமக்கு விரைய செலவுகளும் இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறதையும் இது இண்டிமேட் பண்ணுது. ஆனா ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க அடையிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கட்டாயமா உண்டு. ஏன்னா வந்து கேது 10க்கு வந்துருவாரு. ஏதோ ஒரு ரூபத்துல தொழிலையோ உத்தியோகத்தையோ நம்மள இயக்க வச்சிருவாரு. உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். அதே சமயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க தொழில் புரிகிற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரா போற மாதிரி தான் இருக்கும். உங்க மேலே எல்லா வேலையும் போட்டு புகுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனால ஒரு முழுமையான கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா அர்த்தாசிரம சனியுடைய ஒப்பிடும் போது இந்த காலகட்டம் நமக்கு ஒரு பெட்டரான காலகட்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் எளிமையா நம்ம ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சு அடுத்த கட்டத்து நம்ம போயிடலாம். அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். பொருளாதார வரவும் மிக சிறப்பா இருக்கும். பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். அப்படியே தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம்லாம் அப்படியே கணிசமா வந்துகிட்டு இருக்கும். அது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நமக்கு அப்படியே ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பொருளாதாரத்துல பெருசா தடை தாமதம் இருக்காது. அதே மாதிரி அர்த்தாசிரம சனியில யாரெல்லாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பாக்கியம்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். தொழிலில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை அறுவடை செய்ய முடியும். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். ஆனா மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சாதகமான அமைப்பு கட்டாயமா கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படியே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மூன்றாவது நபரை நம்பி தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களை நம்பி உங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்கு பட்சத்துல உங்களால முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா மூன்றாவது நபரை நம்பி பண்ண, என் ஃப்ரெண்டை நம்பி பண்ண, ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பி பண்ண அப்படின்னு பண்ணீங்கன்னா அவங்க உங்களை கவுத்து விடுறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அதனால மூன்றாவது நபரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை இறங்க வேண்டாம். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா ஆகஸ்ட் 12ல இருந்து இந்த ஆக்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு மேஜரா இருக்காது. ஏன்னா வந்து நாளுக்குடிய கிரகம் 7ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டம் இந்த 150 நாட்களையும் மேஜரா இருக்காது. ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில சின்ன சின்ன தாக்கங்களை மட்டும்தான் கொடுக்கும். அது நமக்கு மேஜரான இஷ்யூவை கண்டிப்பா கொடுக்காது. ரெண்டாவது சுய சிந்தனை, நம்மளை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நம்ம லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த பிளானிங் மைண்ட் செட் இப்ப ஆக்டிவேட் ஆகும். அதுக்கான சிம்டம்ஸ் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். மன ரீதியா நிறைய குழப்பம், சிந்தனையில நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஆகஸ்ட் 12க்கு மேல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும், ஒரு புரிதல் கிடைச்சிரும். நம்ம எதுல பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இந்த சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்க குழப்பங்களுக்கு ஒரு கியூரான ஒரு தெளிவு ஆகஸ்ட் 12க்கு மேல நமக்கு கிடைச்சிடும். அடுத்த சுய முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும். நம்மள இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம முயற்சி பண்ணுவோம். மைண்ட கண்ட்ரோலா வச்சிருப்போம். அந்த அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்குலாம் ரொம்ப ஃபேவரான காலகட்டம் இது. ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா கத்துப்பீங்க. அது வாட் எவர் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா லேர்ன் பண்ணிப்பீங்க. புதிய மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும். அடுத்து உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமா இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இந்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், கௌரவ உயர்வு இதெல்லாம் மிகச்சிறப்பான முறையில் ஏற்படும். மேலும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் ஏற்படும். அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால எதுவும் நமக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. இப்ப நமக்கு ஒரு உத்தியோகமே கிடைச்சாலும் அது நம்முடைய மனசுக்கு பிடிச்ச உத்தியோகமா இருக்காது. நம்ம ஒன்னு எதிர்பார்த்து போவோம், ஆனா அங்க நமக்கு ஒரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். எனவே மனதிற்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் மிக மிக அரிதாகவே நமக்கு கிடைக்கும். ஆனால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் உண்டு. ஆனா அது நமக்கு திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. ஏன்னா சனி பார்வை ஜீவனத்துல இருக்கும். ஜீவனத்துல சனி பார்வை இருந்தா தொடர்ச்சியா தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். மார்ச் 29க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட ஒரே இடத்துல போய் பண்ணிடாதீங்க. குறிப்பா தொழில் ரீதியா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரே இடத்துல போய் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேஜரா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப
லிமிட்டடா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா பிரஷர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உத்தியோகத்தை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பொசிஷன் ஆகுறீங்கன்னா அதே இடத்துல கொஞ்சம் நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேஜரா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி லாபஸ்தானத்துல குரு பார்வையும் சுய நட்சத்திரத்துல குருவுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால இந்த அமைப்பு கட்டாயமா பொருளாதார வரவை கொடுத்தே தீரும். அதனால நிறைய பேர் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை மிக சிறப்பான முறையில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா சுபவிரை செலவு அதிகமா இருக்கு. பணம் இருந்தாலும் நம்ம செலவு பண்ண முடியும். பணம் நமக்கு வேணும்னா தொழில் உத்தியோகம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கணும். எனவே பொருளாதார வரவும் இருக்கு, சுபவிரை செலவும் இருக்கு, தொழில் உத்தியோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உண்டு. குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் முழுமையா கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புல தான். கரெக்டா ஆகஸ்ட் 12க்கு மேல திடீர் மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். அது சுப மாற்றமா இருக்கும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பொருளாதார வரவு. நீ எப்பயோ கொடுத்த பணம்லாம் இப்ப திரும்ப உங்க கைக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த ஒரு ஜாக்பாட் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதார வரவு மிக அற்புதமா இருக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதார வரவு கிடைக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா ஆகஸ்ட் 12க்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ரொம்ப நாள் ஆசையில இந்த நேரத்துல எதிர்பார்க்காத டைமிங்ல டக்குன்னு நமக்கு நிறைவேறும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிக அற்புதமான தொழிலும் மிக அற்புதமான உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப நிவர்த்தியாகி ஒரு தெளிவான நிலைக்கு மாறி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இந்த அமைப்புகள்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். குரு பகவான் முதல்ல டிரான்சிட் ஆகி நம்முடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார். அதாவது நம்முடைய நட்சத்திராதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார். செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3-10க்குரிய ஒரு கிரகமாக செவ்வாய் பகவான் நமக்கு வந்துருவாரு. எனவே நீங்க எடுக்கிற முயற்சிகளை அபாரமான வெற்றி கட்டாயமா இந்த காலகட்டங்களில் உண்டு. கடந்த காலகட்டங்களில் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போனுச்சோ அந்த விஷயம்லாம் இப்ப கைகூடி வரும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதக தன்மையோட கைகூடி வரும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல நீங்க எந்த விஷயம் இறங்கினாலும் அதுல அற்புதமான வெற்றி, அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு. மே மாதத்துக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். பாத சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் நமக்கு பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார். தன்னுடைய சுய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால சுய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சுய முன்னேற்றத்துக்காக அதிகமா உழைப்பீங்க. உங்களை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகம் பற்றிய சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதையும் பார்த்தோம்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு வரும்போதே நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். எனவே இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட், ரொம்ப முக்கியமான டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருக்கும் நமக்கு. அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த பிரஷர் அந்த காலகட்டம் கொடுக்கும். அதே சமயத்துல வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அது இந்த குரு பயிற்சியில நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசிக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு. அடுத்த குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில நிறைய பேருக்கு சுபமான மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த தொய்வு நிலையெல்லாம் நிவர்த்தியாகும். தொழில இருந்த நஷ்டம்லாம் நிவர்த்தியாகி தொழில நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராகு 12ல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா, வரக்கூடிய பொருளாதாரத்தை எதுல நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஜென்ம சனி காலகட்டமா இருக்கிறதுனால 3வது நபரை நம்பி எதுலயும் இறங்கிடாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல அந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி எதுவும் நெகட்டிவா போய் முடியாது. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான உயர்வு இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். இடமாற்றம் கட்டாயமா நிறைய பேருக்கு ஏற்படும். ஊர் மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். இதெல்லாம் எதுவும் நெகட்டிவ் இல்ல. இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தர
அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும். உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசாபுக்தி தான் 70% பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 30%லயும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மற்றபடி கோச்சாரம் வெறும் 30% மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது. நல்ல யோக தசையா இருக்கு, லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும். அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சுப பலன்கள் அதிகமா இருக்கு, ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூவ்ஸ் நம்ம ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த மார்ச் 29ல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம். அதே போல ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.